வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. தூய சிந்தா யாத்திரை மாதா திருத்தல திருவிழா மேயர் ஜெகன் களத்தில் இறங்கினார். தூத்துக்குடி கடற்கரை சாலை வடப்பாக்கம் காவல் நிலைய வளாகத்திற்கு உள்ளே இருக்கும் தூய சிந்தா யாத்திரை மாதா திருத்தல திருவிழா வருகிற வெள்ளிக்கிழமை கொடியேற்றம் நடைபெறுகிறது. 3 நாட்கள் நடைபெற இந்த திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்தும் மக்கள் கலந்து கொள்வார்கள். 3 நாள் நடைபெறும் திருவிழாவில் பொதுமக்கள் அமர்ந்து திருவிழாவை கண்டு களிக்கும் வகையில் ஆலய நிர்வாகத்தினர் கோவில் வளாக பகுதியில் முள் செடி மணல் திட்டு குப்பைகள் தேங்கியுள்ளது. அதனை அப்புறப்படுத்தி தர வேண்டும் என்று மாநகராட்சி மேயர் ஜெகனிடம் கோரிக்கை வைத்தனர். அப்போது நிர்வாகத்தினரிடம் கண்டிப்பாக செய்து தருவேன் என்று உறுதியளித்தார். அதன் அடிப்படையில் வியாழக்கிழமை காலை மாநகராட்சி மேயர் ஜெகன் தூய சிந்தா யாத்திரை மாதா திருத்தல ஆலயத்திற்கு சென்றார். என்னென்ன வசதிகள் செய்ய வேண்டும் என்று ஆலய நிர்வாகத்தினரிடம் மேயர் ஜெகன் கேட்டறிந்தார். உடனடியாக மாநகராட்சி ஜேசிபி இயந்திரம் அங்கு வரவழைக்கப்பட்டது. அதுபோல தூய்மை பணியாளர்களும் வரவழைக்கப்பட்டது. உடனடியாக ஆலய வளாக பகுதியில் தேங்கி கிடந்த மணல் திட்டுக்கள் அப்புறப்படுத்தப்பட்டது. அதுபோல ஆலய வளாக பகுதியில் இருந்த முள்செடி முழுவதும் ஜேசிபி இயந்திரம் மூலம் அப்புறப்படுத்தப்பட்டு ஆலய வளாக பகுதி முழுவதும் சமபகுதியாக அமைக்கப்பட்டது. அதுபோல ஆலயத்திற்கு வரும் மக்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கான இடத்திலும் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டது. திருவிழா நடைபெறும் 3 நாட்களும் மாநகராட்சி பணியாளர்கள் தேங்கும் குப்பைகளை உடனுக்குடன் அப்புறப்படுத்துவார்கள். அதுபோல குப்பைகளை போடுவதற்கு 2 பெரிய ட்ரம் வைக்கப்படும் என்று மேயர் ஜெகன் நிர்வாகிகளிடம் உறுதியளித்தார். ஆலய வளாக பகுதி முழுவதும் சுத்தம் செய்யப்படும் வரை மேயர் ஜெகன் அங்கேயே இருந்து பணிகளை பார்வையிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் பகுதி செயலாளரும் மண்டல தலைவருமான நிர்மல்ராஜ், திமுக வட்ட செயலாளரும் முன்னாள் மாவட்ட உறுப்பினருமான ரவீந்திரன், திமுக மீனவர் அணி நிர்வாகி டேனி, கோல்பேட்டை திமுக நிர்வாகி பிரபாகர், மாநகராட்சி சுகாதார அதிகாரி அல் கணேஷ் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் ஆலய நிர்வாகிகள் உடனிருந்தனர். கிடையாது. அதோட ஒரு செடி கூட இருக்கட்டும். செடி வேண்டாம். செடி வேண்டாம். நீட்டாக இருக்கணும். நீட்டாக இருக்கும். நான் ஒரு ஐடியா சொல்கிறேங்க. இந்த இதை எடுத்துட்டுங்க திருவிழாக்கு அப்புறம் கூட நாங்கள் நீட்டாகும். அப்புறம் எடுத்து விட்டுருவோண்ணே. ஏன்னா இவ்வளோ தான் அவனால் ஒர்க் பண்ண முடியும். இந்த முள்ளு இதெல்லாம் எடுத்து விட்றாங்க. ஆமாம், இதில் எடுத்துட்டோம்னா வண்டியெல்லாம் அழகாக இதில் பார்க் பண்ணிடுவாங்க. ஏன்னா வண்டி இதில் பார்க் பண்ணுற இடத்துல தான் இவங்க வந்து எப்படி ஆறு அப்புறாணி மாதிரி இருக்குது. இங்கே வேலையை பார்த்து பண்ணுங்க. அதை பனிஷ்மெண்ட் ஒரு ஆள் மாற்றி தான் வந்தார். அவருக்கு இந்த பஸ்ஸில் கூட்டு போனால் மாற்றி போட்டாங்க. வண்டி கார் பால் இது அப்புறம் கார் பார்க் பண்ணிடுவாங்க. பார்க் பண்ணுங்க.